வாழ்க்கை சில சமயம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாருமே பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையை சிரமப்படுத்தும், நம்மளை சோர்வடைய வைக்கும். அதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன். அது நம்மளை அழுத்தி வச்சிருக்கும். கடன் நம்ம வாழ்க்கையை சுமையாக்கும், நம்ம மனசுக்கு சுமையாக இருக்கும். பெரிய நங்கூரம் மாதிரி நம்மளை அசைய விடாமல் பிடிச்சி வச்சிருக்கும். நம்ம முன்னேற முடியாமல் தடுக்குது. நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். நம்ம வாழ்க்கை இருண்டு போயிடும். எங்கே பார்த்தாலும் பில்ஸ் குவிஞ்சு கிடக்கும். நெருக்கடி அதிகமாகும். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கவலைப்படுவோம். நம்ம மனசு சுமையாக இருக்கும். தூக்கமே வராது. டென்ஷனாக இருக்கும். நம்ம மனசு அமைதியாக இருக்காது. நம்ம உடம்பு சோர்வடையும். நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிற மாதிரி தோணும். நம்ம தனிமையாக இருக்கும். நம்ம மனசு சோர்வடையும். ஆனால் நீங்கள் மட்டும் இந்த பிரச்சனையில் இல்லை. நிறைய பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க. இது ஒரு சாதாரண பிரச்சனை தான். ஆனால் நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாருக்கும் உதவி கிடைக்கும். இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வர வழி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒளி இருக்கும். நம்ம நம்பிக்கை நம்மை முன்னேற வைக்கும். மேலும் ஊக்கமளிக்கும் காணொளிகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். காசு கையில் இல்லைன்னா பயம் வந்துடும். எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவோம். பில்ஸ் கட்ட முடியுமா? குடும்பத்தை பார்த்துக்க முடியுமா? வீட்டை வித்துட வேண்டியது வருமா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். நமக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து. நம்ம கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்குவாரு. நம்ம வலியை அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். அவர் நமக்கு உதவி பண்ண விரும்புகிறாரு. வருத்தப்பட்டு சுமையோடு இருக்கிறவங்களா எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இயேசு சும்மா ஒரு கதை நாயகன் இல்லை. அவர் உயிருள்ள கடவுள். இன்னைக்கும் அவர் நம்ம கூடத்தான் இருக்காரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம காசு பிரச்சனையையும் சேர்த்து. அவர்தான் நமக்கு எல்லாத்தையும் தர்றவர், அற்புதங்களை செய்கிறவர், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். முடியாத விஷயத்தை கூட முடிய வச்சுடுவார். வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார். பைபிளில் இயேசு செஞ்ச அற்புதங்கள் நிறைய இருக்கு. 5000 பேருக்கு சாப்பாடு போட்ட கதையை நினச்சி பாருங்க. சில ரொட்டிகளையும் மீன்களையும் வச்சு எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டாரு. அவரால் எல்லாம் முடியும்னு அவர் காமிச்சாரு. ஒரு விதவைக்கு எண்ணெயை அதிகமாக்கி கொடுத்தாரு. தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அவருடைய சக்தியை காட்டுது. இன்னைக்கும் அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். கடவுள்கிட்ட பேச ஜெபம்தான் வழி. ஜெபம் பண்ணும்போது கடவுளோட நம்ம தொடர்பு ஏற்படுது. நம்ம கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுவோம். அவர் நமக்கு வழி காட்டுவார். நம்ம மனசில் அமைதி வரும். எதையும் குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் கடவுளிடம் கேட்க வேண்டிய எல்லாவற்றையும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நன்றி செலுத்தியும் தெரிவிக்கவும். அப்பொழுது எல்லா புரிதலையும் மீறின கடவுளின் சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாததை நம்புறது. நம்ம சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கணும். நம்பிக்கையானது நாம் எதிர்பார்க்கிறவைகளின் உறுதிப்பாடும் காணப்படாதவைகளின் உணர்வும் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அடைய நம்பிக்கைதான் சாவி. நம்பிக்கை வழியாதான் கடவுள் நமக்கு தேவையானதை தருவாரு, வழி காட்டுவாரு, ஞானத்தை தருவாரு. நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, நாமளும் கஷ்டப்படணும். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டே நாமளும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். நல்ல ஆலோசனைகளை நாடணும், பட்ஜெட் போடணும், கடனை அடைக்க வழிகளை தேடணும்.
செலவுகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். நம்ம செயல்கள் வழியாதான் கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாருன்னு நினைவு வச்சுக்கோங்க. விடாமுயற்சி உள்ளவரின் திட்டங்கள் நிச்சயமாக லாபத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் நிதானமின்மை வறுமைக்கு வழிவகுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நிஜமான சந்தோஷம் காசுல இருந்து வராது. கடவுளை தெரிஞ்சுக்கிட்டா, அவர் மேல நம்பிக்கை வச்சாதான் சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டா அவர் நமக்கு அமைதியை தருவாரு. அந்த அமைதி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க உதவும். கடனிலிருந்து வெளியே வர நேரமாகலாம். கஷ்டமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில பல சவால்கள் இருக்கலாம். ஆனா நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஆனா இயேசு நம்ம கூட இருந்தா எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம். அவர் நம்மளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். கடவுள் உங்களை நேசிக்கிறாருன்னு நினைவு வச்சுக்கோங்க. அவர் உங்களை எப்போதும் காப்பாற்றுவார். அவர் உங்களை கவனிச்சுக்கிறாரு. உங்க பிரச்சனைகளை அவர் கேட்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. காசு பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்க்க முடியும். எல்லா விஷயத்திலையும் நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. உங்க நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். அவர் மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் காட்டுற வழியில நடங்க. அவர் வழிகாட்டுதலால் நீங்க முன்னேறுவீங்க. நம்பிக்கையோட நல்ல எதிர்காலத்தை நோக்கி நடங்க. உங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும்.